காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். ஹாய் மேடம், நீங்களா? உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே தான் ரெகுலராக ஷாப்பிங் பண்ணுவீங்களா? மேடம், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? எனக்கு ஷாப்பிங் பண்ணிலாம் பழக்கம் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் தேடி தேடி அலையிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. இன்னும் 1 ஹவரில் ஹாஸ்பிட்டல் வேறு கிளம்பணும். ஸோ கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியலனா உங்கள் வீட்டில் இருந்து ஒய்ஃபை யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம்ல? என்ன சார், நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? சிரிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஓ, அதனால என்ன சார், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்ல, நீங்களே கற்று வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஓ, ஆல்ரெடி பொண்ணு பார்த்தாச்சா? வாவ், சூப்பர் சார். மேடம், முதல்ல இப்படி சார்னு கூப்பிடுறத நிப்பாட்டுறீங்களா? சும்மா கார்த்திக்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. என்னன்னே தெரியல, உங்ககிட்ட பேசும்போது ஏதோ ஏற்கனவே ரொம்ப நாள் பேசி பழகுன மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப கேஷுவலாக பேசுகிறீங்க. ஐ லைக் இட். ஓ, தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தான் பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னீங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியதானே? அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதான் பண்ணிகிட்டே இருக்கனே. ஹலோ சார். மேடம், என்ன நேம் சொல்லி கூப்பிட சொன்னீங்க? இப்போ நீங்கள் மேடம் சொல்கிறீங்க. சும்மா தேஜுனே கூப்பிடுங்க. சரிங்க தேஜு. சரி, கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்களா? சரியா தப்பா எதுவும் எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு நினைக்கும் போது உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதையும் தயக்கமும் வருது. ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு ஈர்ப்பு உங்ககிட்ட என்ன இழுக்குது. ஹலோ சார், இந்தாங்க. தேங்க்யூ. அதான் இப்போ நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டமே, இனிமே இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்லாம் எதுவும் சொல்ல வேணாம். தேஜு, நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னனால உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்கள் ஏன் மூவ் ஆன் ஆகக்கூடாது சரவணா விஷயத்துலேருந்து? என்னாச்சு தேஜு, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பார்க்குற எல்லாருமே இதே கேள்வியை தான் கேட்பாங்க. ஏங்க, என்னை பார்த்தா பரிதாபமாக இருக்கா? சச்சா, அதெல்லாம் இல்லை. அப்படியே எல்லாரும் இதே கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்போ வரைக்கும் சரவணாவை மறக்கவே இல்லை. இப்போ மட்டும் இல்லை, இந்த ஜென்மம் முழுக்க அவரையே நினச்சிட்டு வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு வந்துச்சு. அப்போவே அவரை மட்டுமே நினச்சிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் எப்படி அவரை மறப்பேன்? இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன் ஒரு பொண்ணு புருஷன் இறந்ததும் அப்படியே மனசை மாற்றிட்டு போகணுமா என்ன? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா பொண்ணும் ஹஸ்பண்ட் இருந்ததும் அவங்களையும் நினச்சிட்டு வாழணுங்கிற மாதிரி இருக்கு. நான் எல்லாரையும் பற்றிலாம் பேசலை, நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு தோணலாம், கொஞ்ச நாள் ஆனதும் மனசு மாறலாம். என் மனசில் அவர் ஒருத்தருக்கு தான் இடம். சாரி, நான் தேவையில்லாமல் கொஸ்டின் பண்ணி உங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எனக்கு பழகி போன ஒன்று தான். நாங்கள் உங்கள் திங்ஸ், நான் கிளம்புறேன். சார், வெளியே ஒரு அம்மா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? என்ன கம்ப்ளைண்ட் வாங்கி அனுப்ப வேண்டியதானே? இல்ல சார், சப் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு 10 நாள் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், உள்ள வர சொல்லுங்கண்ணே. என்னன்னு விசாரிச்சுட்டேன், பெரிய தலைவலி கேஸா இருக்கு. அம்மாவோட பையன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானா. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி திரும்பவும் மனு கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது அந்த அம்மாவோட பையனே இல்லைன்னு வந்திருக்கு. அது எப்படி முடியும்? சரி, அந்த அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா, உள்ள வாங்க, சார் கூப்பிடுறாரு. அம்மா, நீங்களா? நீங்களா இங்கே இருக்கீங்க? இங்கே வேற ஒரு தம்பில இருந்தாரு. அவர் 10 நாள் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காருமா. நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. ஆமாம், என்ன கேஸு? இவங்க எதையோ அறகுறையாக தான் சொன்னாங்க. தம்பி, எல்லாம் நம்ம சரவணாவை பற்றி தான். சரவணாவை பற்றியா? அம்மா, அன்னைக்கு நம்ம சரவணாவோட பாடியை வாங்கி நம்ம தானே கன்ஃபார்ம் பண்ணோம். ஆமாம் தம்பி, ஆனால் அன்னைக்கு அவனோட உடம்புல கையில் ஒரு தழும்பு இருக்கும். அதை அன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை. ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. தான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நான் இதெல்லாம் சொன்னேன். அந்த தம்பியும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு மனு வாங்கி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துச்சு. ஆனால் அதில் தான் நம்ம வாங்கினது சரவணாவே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் அது எப்படி பாசிபிள் ஆகும்? பட் என்ன,
இது சம்மந்தப்பட்ட கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ம் சரிங்க சார். ஆனால் இது எப்படி பாசிபிள் ஆகும்? அம்மா, நீங்கள் சொன்னது உண்மைதான். அது சரவணா இல்லை. அப்போ சரவணா மிஸ்ஸிங். ஆமா தம்பி, என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட். அதுலேருந்து என் பையன் தப்பிச்சிருப்பானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என் பையன் எங்கன்னு எனக்கு விட தெரியணும். உங்களை தான் நான் மழை போல நம்பியிருக்கேன் தம்பி. எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. இதில் எங்கள் வீட்டு பொண்ணோட லைஃபும் அடங்கியிருக்கு. நான் கண்டிப்பாக சீக்கிரம் ஸ்டெப் எடுத்து சரவணா எங்கன்னு கண்டுபிடிப்பேன். அதான் சார் சொல்லிட்டார்லம்மா, அழாம போங்க. இந்த கேஸ்லாம் சாருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை விட பெரிய பெரிய கேஸ்லாம் அசால்ட்ல டீல் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க கவலைப்படாம போங்க. ம் சரிங்க சார். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும். தம்பி சாப்பிடுவாயா? எனக்கு பசிக்கலப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன தம்பி, எதையோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. தம்பி உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது எதையோ போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன்னு. உன்னதான் டாக்டர் ரொம்ப யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. உனக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போனனால நீ அதிகமாக யோசிச்சினா அது உன் உயிருக்கே ஆபத்து தம்பி. ம் சரிங்கப்பா, நான் எதுவும் யோசிக்கல, நீங்கள் போங்க. அப்பா நான் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் எதுனாலும் தயங்காம சொல்லு தம்பி. நான் உன் அப்பா தானே. பா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சரவணாவோட ஒய்ஃபை பார்த்தேன். அவங்கள பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல். என்ன தம்பி, அந்த பொண்ணு விரும்ப ஆரம்பிச்சிட்டியா? தெரியலப்பா, ஆனால் ஒரு பக்கம் எனக்கு யோசனையாகவும் இருக்குது. அவங்க என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அவங்கள எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியும்? தம்பி சரவணா இப்போ உயிரோடு இல்லை. நீ அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டினா, அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சினா தாராளமாக கொடுக்கலாம். இந்த உலகத்தில் உனக்கு நான் தான், எனக்கு நீ தானே இருந்துகிட்டு இருக்கோம். எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். ஒருவேளை அந்த பொண்ணை நீ விரும்பினா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்பா, இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துருக்கேனா? ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல். ஒருவேளை தம்பி சரவணா உயிரோடு இருக்கும்போது 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்களோ என்னமோ. ரொம்பையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. ம் சரிங்கப்பா. சரி நீங்கள் போங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பொண்ணை பார்த்ததும் ஒருவேளை இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ? வந்தாலும் நல்லதுதான். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். என் மனசுல இருக்கிற பாரமும் குறையும். என்னண்ணே, விசாரிச்சிட்டிங்களா? இல்லை சார், அவங்க ஏதோ ஒர்க்கில் இருக்காங்களாம். 1 ஹவரில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரவணா கேஸ்னா ஃபோன் கால் தேஜுக்கு தான் போயிருக்கும். அப்போ எப்படியும் தேஜு தான் வருவா. சார் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ம் சொல்லுங்கண்ணே. இல்லை, என்ன இருந்தாலும் இது உங்கள் ஃபேமிலி இஷ்யூ தானே. நீங்கள் வீட்லேயே போய் விசாரிச்சுக்கலாமே. சார், எப்போவுமே எனக்கு ஃபேமிலி வேறு, ஒர்க் வேறு. ரெண்டையும் போட்டு நான் குழப்பிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லை சார், நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வரப்போகிறது. வாங்க மேடம். என்ன இதுக்காக விசாரிக்கணும்னு கூப்பிட்டுருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? ஐஷு உட்காரு. அண்ணே சேர் கொண்டு வாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க சார், என்ன கேஸ் விஷயமா என்ன விசாரிக்க கூப்பிட்டுருக்கீங்க? சரவணா டெத் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தான் அவருக்கு கால் பண்ணியிருக்க. ம் ஆமாம், நான் தான் கால் பண்ணேன். அதில் அவர் என்ன சொன்னார்? என்ன மனநிலையில் இருந்தார்? இல்லை, இவ்வளோ பட்டு உனக்கு புத்தி வரல. இன்னும் அதை பற்றியே கேட்குற பாரு. அதுவும் இன்னைக்கு ஸ்டேஷனில் கூப்பிட்டுட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அதான் இன்னும் 2 மாதத்துல டிவோர்ஸ் வர போகுதுல. இப்பவும் ஏன் நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்? இவ்வளோ நாள் பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ ஸ்டேஷனில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஏதோ கேஸ் விஷயமா விசாரிக்கணும்னு கூப்பிட்டு வச்சு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ மேடம், சார் உண்மையாகவே கேஸ் விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. பொய் சொல்லாதீங்க சார், இவன் தான் சரியான சைக்கோ. இவன் பேச்சு கேட்டுட்டு நீங்களும் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் ஸ்டேஷனில் வேற வேலையே இருக்காதா? இங்கே பாரு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் என் மனசில் இருக்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரவே முடியாது. நீ எப்படி வேணாலும் விசாரிச்சுக்கோ. அண்ணே நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன். ஐஷு சொல்கிறது கேளுடி. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணுங்கிற? நான் கேட்ட வரைக்கும் போதும். நான் பட்டதும் போதும். தயவு செஞ்சு இப்போவாது என்னை நிம்மதியாக இருக்க விட. ஏன் இப்படி பண்ணுற? இப்படி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நான் விசாரிக்கணுமா? என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்கிறேன் அனீஷ், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் யாருமே இல்லை. தெரியும்டி. அப்புறம் ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிற? நீ எத்தனையோ தடவை என் மேலே கோவப்படுவ, கத்துவ, அடிப்ப. எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு தான் போவேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். உன் மனசார நீ என்றைக்குமே என்னை தப்பாக நினைக்க மாட்டேன்னு நான் நம்பினேன். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும்
நீ கொஞ்சம் கூட மாறல. ப்ளீஸ் அனீஷ், என்னை விட்டுரு. இதுக்கு மேலே நமக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. இப்படி தேவையில்லாமல் என்னை விசாரிக்கணும்லாம் கூப்பிடாத. என்னை ஒன்றை மாதிரி ஒரு சைக்கு கூடலாம் என்னால் வாழ முடியாது. அது எப்படிடா லவ் பண்ணும்போது மட்டும் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு அப்படியே அடிச்சு விட்றீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்கிறது இல்லைல்ல. ஆனால் அதை நான் ஏற்றுக்கிட்டேன். என்னாலே ஒன்று புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. உன்னோட ஒர்க் ப்ரெஷரை தான் நீ என் மேலே காட்டினேன். எனக்கு அது தெரியும். ஆனால் இப்போ பண்ணிட்டு இருக்க பாரு, இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னமும் ஏன் அவர் இறந்தே போயிட்டாரு. அந்த பேச்செல்லாம் விடலாம்ல. ப்ளீஸ் அனீஸ், நீ என்ன பண்ணாலும் திரும்ப நம்ம வரவை ஒன்று சேர்க்கவே முடியாது. என்னை விட்டு. ஐஷு, சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. ஒரு கேஸ் விஷயமா தான் உன்னை இங்கே கூப்பிட்ருக்கேன். திரும்பவும் ஏன் போய் சொல்கிற? சரவணா தான் செத்துட்டாரே. அதுதான் இல்லை, அவர் இன்னும் சாகலை. என்ன சொல்ற நீ? சரவணா சாகலையா? லூசா உனக்கு? விளையாடாத அனீஷ். நம்ம தான் அவரோட பாடியை வாங்கி கன்ஃபார்ம் பண்ணோம்ல. அதில் தான் ஒரு குழப்பம். சரவணாவோட அம்மா இங்கே வந்திருந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சரவணா மிஸ்ஸிங்னு. எனக்கு புரியல, கொஞ்சம் கிளியரா சொல்ல. சரவணாவோட பாடியை வாங்கின அன்னைக்கு அவங்க அம்மா அவங்க கையை கவனிச்சிருக்காங்க. அதில் சரவணாவுக்கு ஒரு தழும்பு இருக்குமா. ஆனால் அன்னைக்கு அது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு குழப்பத்தில் அவங்க அதை விட்டுட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு அந்த பாடியை திரும்பவும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும் போது தான் தெரிய வந்திருக்கு அது சரவணாவே இல்லைன்னு. இப்ப சரவணா உயிரோட தான் இருக்காரா? அப்படி சொல்லிட முடியாது ஐஷு. ஏன்னா இந்த கேஸில் இன்னொரு குழப்பம் இருக்குது. சரவணா பாடிக்கு பதிலாக அவனோட திங்ஸ்லாம் வச்சு யார் அனுப்பியிருப்பா? இதெல்லாம் எதுக்காக நடந்திருக்கும்? இப்போ இந்த கேஸில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் கிளியர் பண்ண முடியும். சாரி, இது தெரியாம நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன் சார். இட்ஸ் ஓகே. உனக்கு இல்லாத உரிமையா? எவ்வளோ வேணாலும் கோவப்படு, எவ்வளோ வேணாலும் கத்து, யார் முன்னாடி வேணாலும் நான் அசிங்கப்படுத்து. இனி எல்லாத்தையும் நான் பொறுத்துக்க தான் போகிறேன். ஏன்னா நீ எனக்கு வேணும்டி. சார், ஐஷு, நீயும் சரவணாவும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும். அவர் சாகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி உனக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. அவர் அந்த நேரத்தில் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அவருக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கான ஆப்ரேஷனுக்காக தான் போயிருந்தாரு. ஸோ ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிருக்குமா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக தான் என்கிட்ட பேசினாரு. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி நான் தேஜு கூட 100 வருஷம் சேர்ந்து வாழ போகிறேன்னு என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவரில் தகவல் வந்துச்சு. இவ்வளோதான் சார் நாங்கள் பேசணும். ஆனால் இப்போ கூட ஒரு போலீஸாக மட்டும்தான் இதை விசாரிக்கிறேன். இல்லைனா இது கூட உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. நான் அவர்கிட்ட ஏன் பேசுகிறேன் எதுக்கு பேசுகிறேன்னு நீயா ஒன்று யோசிச்சு கற்பனை பண்ணிட்டு இருந்திருப்பேன். இதுக்காக தான் அடிக்கடி சரவணா உனக்கு கால் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கூட நான் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். சாரி ஐஷு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் உனக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது ஏன்டா உனக்கு புரியாமல் போச்சு? வாழ்கிற ஜாதியோ உணரவில்லை இன்னொரு பாதி மருதாணி விழியில்லை படிப்போடி தீபாவளி ஆகாயம் மண் மீது சாயாது நிஜமான காதல் தான் நிலையான பாடல் தான் கடல் ஊசை என்னாலும் போயாது. ஐஷு, சொல்லு. ஐஷு, தப்பாக நினச்சிக்காத. இதை கூட நான் அஃபிஷியலாக தான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சரவணா என்னைக்காவது ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? அதாவது ரொம்ப மனசு வெறுத்து? ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் அவரோட டேபிளில் ஒரு ஃபைல் பார்த்தேன். ரொம்ப டென்ஷனாக இருந்தார். எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவர் பிரெயினுக்கு போகிற நரம்பில் ஏதோ கிளாட் இருக்குன்னு, அது சரி பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஏன்னா அவர் ரொம்ப ஆசையாக விரும்பி தேஜுவை மேரேஜ் பண்ணார். ஸோ யாருனாலையும் அதை தாங்கிக்க முடியாது. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தார். ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கும் அது ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்காக தான் ஐஷு அன்னைக்கு அவ்வளோ கவலையாக உட்காந்துட்டு இருந்திருக்கா. அதை கூட புரிஞ்சுக்காம அவளை நம்ம எவ்வளோ காயப்படுத்தணும். ஐஷு ப்ளீஸ், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தேஜுக்கிட்டேயும் நம்ம ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. இது என் மேலே ப்ராமிஸ். ஏய் பொண்டாட்டி,
ஏய் பொண்டாட்டி உன்னை தாண்டி. ம் வா அனீஷ், எப்போ வந்த? ஓ, நான் வந்தது கூட தெரியாம இப்படி உட்காந்துட்டு இருக்க. ஆமா, மூஞ்சி எதுக்காக இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? ஒரு மனுஷன் வீட்டுக்கு வரும்போது இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருந்தா எப்படிதான் இருக்க தோணும்? ப்ளீஸ் அனீஷ், இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு. ஓ, அப்செட்டா இருக்கியா? அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி இப்போ அப்செட் போயிருச்சா? சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் என்னை தனியாக விட. ஒரு ஆம்பளை வெளியே வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பொண்டாட்டியை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கணும். நீ என்னடானா இப்படி அழுந்து வடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஏதாவது கேட்டால் பதிலும் சொல்கிறது இல்லை. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எதுக்கு தான் இப்படி என்ன சாவடிக்கிறியோ தெரில. வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதியே இல்லை. அனீஷ், எப்பவுமா நான் இப்படி இருக்கேன். இன்னைக்கு எதுவும் மைண்ட் அப்செட். என்ன மண்ணாங்கட்டி அப்செட்? இதுக்கு தான் சொல்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகாதன்னு. நான் சொல்கிறத நீ கேட்டாதானே? என்னைக்கு கேட்குறியோ அன்னைக்கு தான் நீ நல்லா இருப்ப. எதுக்கு எடுத்தாலும் அதையே சொல்லாத அனீஷ். நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு எப்படி உன் ஒர்க் முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும். ஐஷு, நீயே நல்லா யோசிச்சு பாரு. நமக்குள்ள பிரச்சனைனா அது ஒன்றை வச்சு மட்டும்தான் வருது. பிரச்சனை ஒன்றும் தானாக வரல, நீ தான் கிரியேட் பண்ணுற. இப்போ கூட ஒன்று சொல்லட்டுமா அனீஷ்? நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கோவம் அடிக்கிறது. என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியும், ஆனால் என்னால் தாங்க முடியல. அப்போ ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுடி. அங்கே ஒர்க்குக்கு போகாத. சரி, ஒரு 6 மாதம் டைம் கொடு, நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐஷு, நிஜமாவா? ஏன் இப்போவே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதானே? எதுக்கு 6 மாதம் டைம்? எல்லாம் ஒரு காரணமாக தான். ஒரு 6 மாதம் டைம் கொடு, நான் அதுக்கப்புறம் வேலையை விட்டு நின்றுறேன். அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னு இவங்கிட்ட சொல்லலாமா? இல்லை வேணாம், அப்போது சரவணாவோட ப்ராமிஸை பிரேக் பண்ண மாதிரி ஆயிரும். அவர் இன்னும் 6 மாதம் தான் உயிரோடு இருக்க போகிறான்னு இவங்கிட்ட சொன்னால் இவன் இந்த ஏஜுக்கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் எல்லாரோட சந்தோஷமும் இப்போ இருந்தே போயிடும். ஐஷு, சாரிடி. சார், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்ட? எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா. வானே, எப்படி இருக்க? நல்லா இருக்கு தங்கம், நீ எப்படி இருக்க? எனக்கு என்னண்ணே, அருமையான பசங்க, அருமையான மருமகள்க, வாழ்க்கையே நிம்மதியாக போயிட்டு இருக்கு. எடி காவியா, என் பேரனை ஒழுங்கா பார்த்துக்கிறியா? அதுக்கு என்ன, ஒரு குறைச்சலும் இல்லை. சரி ஆச்சி, எல்லாரும் ரூமுக்கு போங்க. வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கும், நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். பாரா, என் மகளுக்கு எவ்வளோ பொறுப்பு. உனக்கு காஃபி போடலாம் தெரியுமா? என்னம்மா, இது கூடவா தெரிஞ்சு வச்சுக்காம இருப்பேன்? இல்லடி, உனக்கு சுடுதண்ணி வைக்கவே நாங்கள் தான் சொல்லி தரணும். அதெல்லாம் இல்லை, என் மருமக நல்லா தான் சமைப்பா. நீ உன் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டியே. அப்புறம் காவியா, தேஜு எங்கடா? சித்தி, தேஜு அவ ரூம்ல தான் இருப்பா. சரிடா. இந்த வீட்டு மூத்த மருமகளை காணும், எப்போ பார்த்தாலும் முன்னாடி வந்து நிற்பா. சோஃபி அக்காவா? அவங்களுக்கு இப்பெல்லாம் நேரமே இருக்கிறது இல்லை. பாப்பாவை வச்சுக்கிட்டே நேரம் சரியா இருக்கு. என்ன மாப்பிள்ள, வந்ததுலேருந்து அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கும். இவன் என்ன விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா உண்மையாவே எல்லாரையும் வர சொல்லிட்டா. நம்ம கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லியிருக்கணுமோ? என்னாச்சு, மாப்பிள்ள பேச பேச கிளம்பிட்டாரு? அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அவருக்கு தெரியாது. ஏன்டா நீ சொல்லலையா? இல்லைப்பா, அவருக்கு சும்மா சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். அதான் கோச்சிட்டு போறாரு. ஓ, அதானே பார்த்தேன். மாப்பிள்ள மூஞ்சியே சரியில்லையே, ஏதோ பிரச்சனையோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி காவியம்மா, மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் தானே? அப்பா, அது எப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கும்? அவரோட ஆசையே அதுதான், ஊரறிய என்னை கட்டிக்கணும்னு. சரிம்மா, சரி, அப்போ ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்கப்பா. காவியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, நின்றுக்கிட்டு இருக்கேன். விளையாடுறதுக்கு இது நேரம் இல்லை. ஆமாம் மாமா, கரெக்ட். வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க, இது விளையாடுற நேரம் இல்லை. நான் போய் அவங்களை கவனிக்கிறேன். காவியா, என்ன மாமா? நமக்குள்ள பிரச்சனையை நம்மளே பேசி முடிக்கணும். இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன காவியா இது? நேற்று நீ ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு நினச்சேன். உண்மையாகவே எல்லாரும் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில் 3வது மனுஷங்களை விட்டா பிரச்சனை பெருசாயிரும்டி. தெரியும். தெரிஞ்சுமா இப்படி நடந்துட்டு இருக்க? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அனுப்பு காவியா. ஆமாம், என் ஃபேமிலி என்ன பார்க்க வந்திருக்காங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லடி, நேற்று நீ தானே சொல்லிட்டு இருந்த அவங்கள வர வச்சு கிளம்புறேன்னு. ஓ, அப்போ உண்மையாகவே நான் கிளம்பிடுவேன் நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்போ எதுக்கு வந்திருக்காங்க? ஆமாம், இந்த ஜென்மத்தில் இந்த காவியா இந்த அர்ஜுனை விட்டு என்னைக்கும் பிரிஞ்சு போக மாட்டா. அப்போ எதுக்குடி எல்லாரையும் வர வச்சிருக்க? மாமா,
நேத்து நடந்த பிரச்சனை நேத்தோட முடிஞ்சிருச்சு. நீங்க ஏன் நல்லதுக்காக யோசிக்கிறீங்க, நான் உங்க சந்தோஷத்துக்காக யோசிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே லவ் தான். அப்புறம் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு கனவு கூட நினைச்சிடாதீங்க. அப்புறம் எதுக்காக எல்லாரையும் வர வச்சிருக்க? இருங்க சொல்றேன். அதாவது ஊரறிய மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அதை நிறைவேற்றலாம். அப்புறம் மறுபடி எல்லாம் தானே நடக்கும். இந்த நேரத்துலயா? இப்பவே நடந்தாதான் சரியா இருக்கும். ஐசக்கா அனிஷ் மாமா நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஐசக்கா இங்க இருக்க மாட்டாங்க. நம்ம கல்யாணத்துல உங்க அண்ணி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்கல்ல. ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கறனால கண்டிப்பா அக்கா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்வாங்க. ஸோ அதுலயே அவங்க 2 பேத்துக்கும் நெருக்கம் அதிகமாயிரும். ஒரே கல்ல 2 மாங்கா. நம்மளுக்கும் மேரேஜ் முடிஞ்சிடும், அவங்களும் நம்ம மேரேஜுக்குள்ள ஒன்று சேர்ந்துருவாங்க. எப்படி என் மாஸ்டர் பிளான்? எல்லாம் கரெக்டு தான். ஆனா அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்னு சொன்ன பத்தியா, அது மட்டும் நடக்காது. ஏன் இப்படி பேசுறீங்க? நல்ல வார்த்தையே பேச மாட்டீங்களா? இல்ல குட்டிமா, நான் எதுக்காக சொல்றேன்னா ஐசனி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்படி என்னதாம்மா நடந்துச்சு, அதையாவது சொல்லுங்களேன். அம்மா, உன் கண்ணத்துல என்ன? என்ன? ஒன்றும் இல்லையே ஏய், ஏதோ இருக்கு பாருடி. மாமா. எதுவும் இல்லை, தள்ளி போங்க. இல்ல குட்டிமா, கண்ணத்துல ஏதோ ஒட்டிட்டு இருக்கு. இரு, நான் தொடச்சு விடுறேன். பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவிழுமே செவ்விதழ் வருடும் போது தேக தங்கம் உருகுமே உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே. கண்ணத்துலலாம் ஒன்றும் இல்லை. நீங்க பேச்சை டைவர்ட் பண்றதுக்காக தானே இப்படி பண்ணீங்க. தெரிஞ்சிருச்சா? ஃப்ராடு. கேங்க மறுபடியும் சொல்லு. ஃப்ராடு. யாரு? நான் ஃப்ராடா? யோ, லிப்ஸ்ல இருந்து கையடியா? முடியாது. ஆமா, எனக்கு மயக்கமா வருது. கேவலமா நடிக்காது. பாடுறா. சிவந்ததே மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே